நம்ம ஜூபிட்டர் அதிசாரம் அடைஞ்சு அவர் வந்து இதுக்கு வர கடகத்துக்கு வர திருப்பியும் 2026 மேலே மிதுனத்துலேருந்து ஸ்ட்ரைட் ஆகி குரு பயிற்சி அடைஞ்சு அவர் வந்து கடகத்துக்கு வர போகிறார். இப்போது என்னுடைய பிரகாரம் மேஷ ராசிக்கு உள்ள பலன்களை நான் சொல்ல போகிறேன் குரு கேன்சரில் இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் விட்டு போயிட்டு அதை சொல்லணும்னு, நான் வந்து சூரியன் அண்ட் கேது கன்ஜக்ஷன் இன் லியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் எப்போ வந்து இந்த செப்டம்பர் மாதம் வரும்போது ஒரு லீடருக்கு கன்ஷாட்டில் வந்து இறப்பார் சொல்லிட்டு. அதே மாதிரியே வந்து சார்லி கிரிக்கோடைய அசசினேஷன் நடந்தது. ஸோ அது மாதிரி தான் இப்போ அது ரிலேட்டட் தான் நான் வந்து என்னுடைய ரிசர்ச்சில் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து மேஷத்துக்குடைய பலன்களை வந்து பார்க்கலாம். மேஷத்துக்கு கடகத்தில் குரு இருக்கும்போது என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க பதில் அந்த குரு நிற்கிற அந்த 4ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் தான் ராசி அதிபதி. இது இங்கே ராசியாகவும் எடுத்துக்கலாம், மேஷ இதுவாக இருக்கலாம், லக்னாதிபதியாகவும் இருக்கலாம். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கலாம். ராசியாக இருந்தேனாக்கா எங்கே குரு உட்காந்துருக்காரோ அந்த அந்த ராசி அதிபதி குருவுக்கு உட்காந்துக்கிற அந்த ராசி அதிபதி தான் உங்களுடைய ராசியே. அதனால் இது வந்து இன்னும் டபுள் பூஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் வந்து இப்போ 4th ஹவுஸில் உங்களுக்கு குரு இருக்கார். அது வந்து சுகஸ்தானம், உங்களுடைய அம்மாவுடைய நட்பு, அம்மாவுக்கு மிகவும் நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இதுக்கு வந்து வீடு வாங்கிறது, பெரிய நல்ல இடத்துல வீடு வாங்கிறது, அதுக்கப்புறம் வாகனங்கள் வாங்குறது. சுகஸ்தானத்தில் போய் குரு எக்ஸால்டேஷனாக இருக்கிறது கேந்திரத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர் குடிச்சிருக்க மாதிரி. ஸோ இந்த முதல்ல இந்த 74 நாள், அதுக்கப்புறம் வந்து முழுக்க உங்களுக்கு 26 மேலேருந்து 27 மே வரைக்கும் உங்களுடைய கோல்டன் பீரியட் தான். ஓகே, அதே சமயத்தில் அவர் வந்து 12th லார்ட் வேறு. அதனால் 12th லார்ட் 4th வரும்போது இந்த 12th and 4 ரெண்டுமே மோக்ஷாதிபதி தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஜாஸ்தி இந்த இடத்துல பகவான் வந்து சாமியை உங்களுக்கு வணங்க சொல்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, அவரோட பார்வை உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறது. 4ல் இருக்கிற குருவுடைய பார்வை வந்து நம்ம எப்போவுமே அந்த 5ம் 9வது பார்வையை தான் நம்ம எடுத்துக்கணும், 7ஆம் பார்வையை விட. ஏன்னா அது ஸ்ட்ரைட் பார்வை. ஆனால் அவர் ரொம்பவும் மகத்துவம் எதுன்னு கேட்டால் 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். ஸோ இப்போ என்ன ஆகும் கேட்டாக்க 4ல் வந்து குரு இருக்கும்போது அவருடைய பார்வையானது 5ஆம் பார்வையானது உங்களுடைய 8ஆம் வீட்டில் படுறது. 8ஆம் வீட்டில் படும்போது உங்களுக்கு லிட்டிகேஷன்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் அது சால்வ் ஆகும். உங்களுக்கு மறைமுகமான பகைகள் இருந்தால் அவங்க உங்கள்கிட்ட ஓடி போயிடுவாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் ஏதாவது வரணுமா இருந்தால் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு கையில் வரும். ஸோ இந்த மாதிரியான மிக மிக சுப காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய 9வது பார்வை உங்களுடைய 12ஆம் வீட்டில் படுறது. சப்போஸ் வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் சனி அங்கே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கண்ட சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இருக்குது. சில பேர் வந்து கண்டம் அப்படின்னாக்கா உயிருக்கு ஆபத்து, கண்டம் அப்படின்னா கழுத்து, நீலக்கண்டன் சொல்லாலே கழுத்து. ஸோ அதனால கண்ட சனி அப்படின்னு போது எல்லாருக்கும் அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே சனி 7 சனியோடைய உங்களை ஒரு பிடியில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ ஒரு நிறையா லாஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த குருவானவர் அந்த தன்னுடைய சொந்த வீட்டை வேற பார்க்கும்போது உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயங்கள் தான் இருக்கும். உங்களுக்கு செலவுகள் எல்லாம் கட்டுக்கு உள்படும். ஒரு 2027 மே வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாரு பகவான். ஓகே, ஸோ அவர் வந்து 4ஆம் வீட்டில் வந்து இருக்கும்போது மிகவும் நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார். 9ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்கார். அதாவது தர்ம கர்மாதி யோகமானது உங்களுக்கு உண்டாருது. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் பகவானை வணங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ 9ஆம் வீட்டுக்கையும் சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு இது என்ன பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இதில் வந்து உங்களுக்கு லாபத்தை கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் குரு வந்து 4ஆம் வீட்டுக்கு வர்றது வந்து மிகவும் நல்ல விஷயம். அது உங்களுடைய கடன்கள், உங்களுடைய இது வந்து மறைமுக எதிரி, லிட்டிகேஷன்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதுக்கப்புறம் வந்து 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லையா, 7ஆம் இடம் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் மனைவிக்கும் ஒரு தொழிலுக்கு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு சரிங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா மனைவிக்கு ஜாப் கிடைக்கணும்னா கூட ஒரு நல்ல இடத்துல வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். இது மாதிரி உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு 2வது சொல்ல மறந்து போயிட்டேன். இப்போதைக்கு தற்சமயத்தில் உங்களுக்கு அதிசாரம் அடைஞ்சு சனீஸ்வர வக்ரம் அடைஞ்சு
சனீஸ்வர பகவானும் கும்பத்துக்கு வந்திருக்காரு லாபஸ்தானத்தில். அதனால நீங்கள் நிறைய எத்தனை உங்கள் ஜாப் ரிலேட்டடில் வந்து ஒரு ராங்கான அப்ரோச் பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ரோச்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். ஹனுமான் சாலிஸ் தான் இப்போ 2 பக்கம் பார்த்தாலுமே பகவான் என்ன சொல்கிறாரு கேட்டினாக்கா, ஹனுமான் சாலிஸ் நிறையா ஹனுமான் ஆஞ்சநேயரை நீங்கள் வணங்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து நீங்கள் கரெக்டான இதில் பார்க்கணும். எல்லாரையும் நம்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 11th ஹவுஸ் இஸ் குரூப் ஆக்டிவிட்டீஸ், 11th ஹவுஸ் இஸ் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட்டு. 11th ஹவுஸ் நீங்கள் வந்து உங்களுடைய யங்கர் சிப்ளிங், எல்டர் சிப்ளிங், உங்களுடைய கசின் பிரதர்ஸ் அது மாதிரி ரிலேட்டடில். ஸோ அதில் வந்து நீங்கள் எத்தனை தவறுகள் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிறது இப்போ ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு பகவான். வந்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவர் வக்கரகதியில் வராருனாக்க இஸ் கிவிங் எந்த எந்த ஜாபை வந்து அறகுறையாக செய்யாமல் விட்டுருக்காரோ அதை திருப்பி செய்ய வைக்கிறதுக்காக தான் அவர் வரார். ஸோ அதனால நீங்கள் வந்து அவர் எந்த இண்டிகேஷன் குட்டியான ஒரு இண்டிகேஷன் கிடைச்சா கூட அதை ஒரு இதை எடுத்துட்டு எப்படி ஒரு எறும்புக்கு வந்து தண்ணியில் குச்சி போட்டேன்னாக்கா அது அதுவே பிடிச்சி அது வெளில வருதோ அது மாதிரி இங்கே ஒரு ஹிண்ட் கிடைச்சா கூட அந்த ஹிண்ட்டு நீங்கள் பிடிச்சிட்டு சரி இந்த இடத்துல நம்ம தப்பு செஞ்சோம், இந்த தப்பை திருப்பி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் சுதாரிச்சுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகிறது. இது மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இதுக்கெல்லாம் கிளாஸ் அண்டர்லைன் என்ன போட்டிருக்கேன்னா, ஏன்னா இங்கே மோக்ஷாதிபதி மோட்சத்துக்கு வந்திருக்கிறதுனால 9th லார்டும் வந்திருக்க ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கும் போது நீங்கள் பகவானை வணங்கும் போது எல்லாமே சிறு காற்றுல பேசக்கூடியது. அங்கே ஒரு அண்டர்லைன் இருக்குது. நீங்கள் பகவானை வணங்கும் போது எல்லாமே உங்களுக்கு சுபமாக நடக்கும். கேந்திரத்தில் குரு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு யோகமானது. ஓகே, நல்லதே நடக்கும்.